வணக்கம் அனைவருக்கும். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணமயா ஜோதிடத்தில் இன்று முதல் லக்னம் முதல் 12 வீடுகள் எவை அது என்னென்ன காரகத்துவம் உடையது, அது என்னவாக இருக்கக்கூடும், அதுல இருந்து நம்ம என்ன நல்லது கெட்டதுகளை எடுக்க போகிறோம், இந்த வீட்டின் மகத்துவம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் என்னென்ன அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒருவருடைய ஜாதகத்தை எடுக்கும் பொழுது முதல் விஷயமாக நம்ம பார்க்கக்கூடியது எப்பொழுதுமே அவர்களுடைய லக்னமாகத்தான் இருக்கும். ஏன்னா லக்னத்திலிருந்து தான் வாழ்வே தொடங்குது. ஒரு லக்னம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய கர்மாவை 70% வரை கூட சொல்லக்கூடியது. மற்ற கிரகங்கள்லாம் என்ன செய்யும் அப்படின்னா லக்னத்தை மையமாக வைத்துதான் எல்லாமே செய்யும். இன்னும் சுலபமா சொல்லணும், லக்னம் தான் நீங்க என்ன அப்படிங்கறதே உங்க லக்னமும் உங்களுடைய லக்னாதிபதியும் தான் முடிவு பண்ண போறாங்க. சோ லக்னம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிறப்பின் ரகசியத்தை ஒளித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல நம்மளுடைய லக்னமா ராசியா அப்படிங்கிற ஒரு காணொலியை போட்டிருப்போம். அதுலயுமே உங்களுக்கு தெளிவாக லக்னம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். இன்னைக்கு லக்னம் என்னவெல்லாம் சொல்ல போகுது ஒருத்தருடைய ஜாதகத்துல அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்ப நம்ம ஒரு லக்னம் பிறந்திருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னம் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் மேஷ லக்னத்துல முதல் லக்னமே எடுத்துக்கலாம். மேஷ லக்னத்துல பிறந்திருக்காரு அப்படின்னா ஜெயிக்க பிறந்திருக்கிறார், ஆளுமை செய்ய பிறந்திருக்கிறார், மேல் பதவிகளை அடைய பிறந்திருக்கிறார், நிறைய வேலை செய்து அதன் மூலமாக பொருள் சம்பாதிக்க பிறந்திருக்கிறார். லக்னாதிபதியான செவ்வாயே 10ஆம் இடத்தில் சென்று உச்சமாகும் பொழுது தன்னுடைய தொழிலாகவே அறியப்படக்கூடியவராக இருக்க போகிறார். அதே போல மேஷ லக்னம், நான் ஒரு லக்னத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். மேஷ லக்னம் தான் அப்படின்னு எடுக்கும் பொழுது சூரியன் வந்து உச்சமாகக்கூடிய வீடு. அப்போ சூரியன் உச்சமாகும் போது இந்த செல்ஃப் கான்பிடன்ஸ், அதே போல வந்து பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியம், ஏன்னா அவர் வந்து 5ஆம் அதிபதி ஆகிறார் மேஷ லக்னத்துக்கு. அதனால பூர்வ புண்ணியத்தோடும் ஒரு கம்பீரத்தோடும் ஆளுமை தன்மையோடும் சூப்பர் கான்பிடென்டாவே அவங்க இருப்பாங்க. இது வந்து மேஷ லக்னத்தினுடைய தன்மைகள். சோ லக்னமே நீங்க எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கறத ஒரு 50% வரை சொல்லிடும். அப்ப 70ன்னு சொன்னீங்க அப்படின்னா கர்மாவை 70% சொல்லிவிடும். ஒரு லக்னத்திற்கும் ஒரு கர்மா உண்டு. அதை டீடைல்டா இன்னொரு காணொலியில பார்ப்போம். இன்னைக்கு நான் ஒரு உதாரணத்துக்கு மேஷ லக்னம் சொல்லியிருக்கேன். சோ இது போல உங்களுடைய 70% வாழ்க்கையும் உங்களுடைய பர்சனாலிட்டியில 50% மேல்பட்டும் லக்னமே சொல்லிடும். அப்ப மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மற்ற கிரகங்களும் மற்ற கிரக நிலைமைகளும் எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக லக்னம் எப்படி இருக்கு, லக்னாதிபதி எப்படி இருக்காரு, இதை பொறுத்துதான் நீங்க யார் அப்படிங்கறதே முடிவாக போகுது. நீங்க கொடுப்பதற்காக பிறந்திருக்கீங்களா, அதாவது நீங்க சர்வீஸ்க்காக பிறந்திருக்கீங்களா, நீங்க அனுபவிப்பதற்காக பிறந்திருக்கீங்களா, இந்த வாழ்க்கையினுடைய கர்மா என்ன சொல்ல போகிறது அப்படிங்கறத லக்னத்தை வைத்தே எல்லாமே முடிவாகக்கூடியது. லக்னம் ஒருத்தருக்கு சுபத்துவப்பட்டு இருந்தாலே அவர் லைஃப் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா இருக்கும் அப்படிங்கிற கேரண்டியை நம்ம சொல்லிட முடியும். அதே போல லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்கா இருந்தா இவர் லைஃப் லாங் நல்ல நன்மையை தான் அடைவார் அப்படிங்கறத ரொம்ப கான்பிடென்டாவே நம்ம சொல்லலாம். ஒரு ஜாதகம்னு எடுத்து அனலைஸ் பண்ணும்போது எந்த ஒரு ஜாதகக்காரரும், அதாவது எந்த ஒரு ஜோதிடரும் எடுத்து முதல்ல பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது உங்களுடைய லக்னத்தை தான். அதனால உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கிறாருங்கிற வலுவை நீங்க தெரிந்து வைத்திருக்கக்கூடியது ரொம்ப முக்கியம். அதே போல ஜோதிடம் கத்துக்கிறீங்க அப்படின்னா லக்னத்தை முதல்ல பிடிங்க. இதுக்கு அடுத்து நான் ஒரு 12 வீடுகளுடைய பலன்கள் எல்லாமே சொல்ல போறேன். அது எதெல்லாம் குறிக்க போகுதுன்னு சொல்ல போறேன். இப்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படிங்கறது ரொம்ப சிம்பிள். உங்களுடைய வாழ்க்கையின் பயன், உங்களுடைய கர்மா என்ன, உங்களுடைய ஆத்மாவின் தன்மை என்ன, உங்களுடைய குணம் என்ன, உங்களுடைய நிறம் என்ன, நீங்க எப்பேற்பட்ட ஃபேமிலியில பிறந்திருக்கீங்கிறது எல்லாமே லக்னத்திலிருந்து ஆரம்பித்து மற்ற வீடுகளை கால்குலேட் பண்ணி தான் நம்ம சொல்ல போறோம். சோ ஆகையினால லக்னம் சுபத்துவமாக இருப்பது, லக்னாதிபதி சுபத்துவமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, லக்னம் எப்படி எல்லாம் இருக்கலாம். லக்னம் சுபர்களால இருக்கும் பொழுது எப்பொழுதுமே நல்ல தன்மையை அடையக்கூடியதாக இருக்கும். ஒரு குரு வந்து லக்னத்தில் திக்பலமா இருக்காரு, அல்லது புதன் வந்து லக்னத்துக்கு திக்பலமா இருக்காரு. இப்ப நம்ம சொன்ன மேஷ லக்னத்துக்கு புதன் வந்து நல்லவரே கிடையாது. ஆயினும் அவர் லக்னத்தில் திக்பலமாக இருப்பது புத்திசாலியானவர் அப்படிங்கறதை குறிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். இப்படி எல்லாம் இருப்பது எப்பொழுதுமே சிறப்பு. பாவத்தன்மை அடைந்தால் இப்ப லக்னத்துக்கு மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் பாவி தான், ஆனாலும் அவர் அங்கே இருப்பது சிறப்பு, ஏன்னா லக்னாதிபதி அப்படிங்கிற வகையில. பட் மற்றொரு பாவி இருக்காருன்னு கணக்கு எடுத்துப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் சனியே வந்து இங்க இருக்காரு அப்படின்னா லக்னம் பாவத்துவம் அடையும். சோ லக்னம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது அங்க ரொம்ப முக்கியம். அங்கேயே சனி செவ்வாய் 2 பேரும் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா அவர் ஒரு ரூடான பர்சன், சட்டுன்னு எடுத்தெறிஞ்சு பேசிடுவார். சில தவறான முடிவுகளை வாழ்க்கையில் எடுக்கக்கூடியவர் கோபத்தினால், என்ன அந்த கிரகங்களோட தன்மையோட சேர்த்து. சரிங்களா? சோ இது மாதிரியான தன்மைகள் எல்லாமே நம்ம லக்னத்துல இருந்து தான் எடுக்க போறோம். ஒருத்தருக்கு தசாபக்திகள் எடுக்கிறோம் அப்படின்னா எந்த டைம்ல குழந்தை பிறக்கும் அப்படிங்கறது தசாபக்திகள் சொல்லும். ஆனா எப்படிப்பட்ட குழந்தை பிறக்கும், அது எப்படிப்பட்ட வேலைக்கு அவர் போவார் அப்படிங்கறது எல்லாமே திரும்பி நம்ம கணக்கு போடுறதுக்கு லக்னாதிபதியோட வலிக்கு வந்து நம்ம வந்துடணும். என்னதான் வந்து இப்ப சுக்கிரன் வந்து உச்சம்னு வச்சுப்போமே ஒரு மேஷ லக்னக்காரர், அதனால வந்து ஓஹோன்னு சுபத்துவம் மட்டுமே அடைவார் அப்படிங்கிற வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. செவ்வாய் போய் கடகத்தில் நீச்சமாகி கூட சனியோட சேர்ந்துட்டாருன்னா சுக்கிரன் உச்சம் தான், இவர் சம்பாதிப்பார் தான், ஆனா அதை இவரை அனுபவிக்க முடியாது. இவர் வெளியூரிலோ வெளிநாட்டிலோ நாட்டை விட்டு வெளியே சென்றிருந்து சம்பாதிப்பதை கூட
குடும்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் அல்லது வேற யாராவது அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். சோ இது போன்ற அமைப்புகளுமே லக்னமும் லக்னாதிபதியும் கட்டாயமாக பார்த்து முடிவு செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கும். சோ லக்னத்துல நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிறோம், ஒருவருடைய குணம் என்ன, அவருடைய ஆளுமை திறன் என்ன, அவர் எதற்காக பிறந்திருக்கிறார், பிறப்பின் ரகசியம் என்ன, அவர் என்ன கர்மாவை கொண்டு பிறந்திருக்கிறார், சரிங்களா? இது எல்லாமே லக்னத்துல தான். லக்னம் தான் நீங்க தான் லக்னம். சோ ஆகையினால உங்களுடைய லக்னத்தை தெரிந்து வைத்துக் கொள்வதும் உங்களுடைய லக்னத்தை பொருட்டு பலன் பார்க்க தெரிந்து வைத்துக் கொள்வதும் ரொம்ப முக்கியம். ஆக லக்னத்தை வைத்தே ஒருவருடைய வாழ்க்கை என்பது ஆரம்பமும் முடிவும் அடைய போகிறது அப்படிங்கிறது சொன்னா அது மிகையே அல்ல. உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காரகத்துவங்களையும் ஆதிபத்தியங்களையும் லக்னத்தோடு பொருத்தியே பலன் பார்க்க வேண்டும். இப்போ ஜாதகம் பார்க்க கற்றுக்கொள்பவர்களுக்கு இந்த லக்னத்தோட முக்கியத்துவம் முதல்ல தெரியணும். அதே போல நீங்க என்ன லக்னம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இப்ப நம்ம இந்த 12 வீடுகளை சொல்லும் பொழுதும் இந்த லக்னத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இப்ப இன்னைக்கு லக்னம் தொட்டு 12 வீடுகளுக்கான பலன்களுமே நம்ம பார்க்க போகிறோம். இதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு லக்னமும் எப்படிப்பட்ட லக்னம், அந்த லக்னத்தின் நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அதனுடைய பெட்டர்மெண்ட் என்ன, இல்ல அதனுடைய நெகட்டிவிட்டி என்ன, அதனுடைய கர்மா என்ன, அதை பற்றி என்னவெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம இனிமேல் பார்க்க போறோம். தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். நன்றி. ராதே.